அமைச்சர் கீர்த்தனா தான் ஆங்கிலத்தை தவறாக எப்படி பேசினாலும் தன்னம்பிக்கையோடு பேசுவதை போல தமிழக அரசு பள்ளி மாணவர்களும் பேச வேண்டும் அப்படின்னு நினைச்ச ஒரு வீடியோ தான் இப்போ அரசியல் களத்துல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோவோட பின்னணி என்ன, இதுல யார் மேல தப்பு, இதை வைத்து திமுக செய்யக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். முதல்ல தாவேகா அரசின் தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் எதற்காக அரசு பள்ளியில ஆய்வுக்கு போனாங்க? இவங்களுடைய துறை பாத்தீங்கன்னா தொழில்துறை தானே, இவங்களுக்கு பள்ளி கல்வித்துறையில அந்த பள்ளியில என்ன வேலை அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் எழுந்திருக்கு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தான் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள போயிருந்தாங்க. இந்த தொகுதி பாத்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய சொந்த தொகுதி. சொந்த தொகுதிகள்ல எம்எல்ஏக்கள் சில மேம்பாட்டு பணிகளை செய்வதற்காக எம்எல்ஏக்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்ற ஒரு நிதி ஒதுக்கப்படும். அந்த நிதியை வைத்து அந்த எம்எல்ஏக்கள், அந்த அமைச்சர்கள், துறை சார்ந்தவர்கள் அவங்க சொந்த தொகுதியில என்னென்ன விஷயங்களை முன்னேற்றி கொண்டு வரணும், அவங்க தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க செஞ்சு கொடுக்கலாம். அதே போலதான் அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் தங்களுடைய தொகுதியில இருக்கக்கூடிய அரசு பள்ளி நிலைகள் எப்படி இருக்கு, அவங்களுக்கு அதுல சில முன்னேற்றங்களையும் மேம்பாடுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய சொந்த தொகுதியில இருக்கக்கூடிய அந்த சிவகாசி அருகே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில ஆய்வுக்கு போயிருக்காங்க. ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆய்வுக்கு போறாங்க அப்படின்னும் பொழுது சில மீடியாக்கள் அதை கவர் பண்ண போறது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். இந்த விஷயத்துல அமைச்சர் தான் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுத்து அது சோசியல் மீடியால போட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதற்கு கீர்த்தனா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, அது என்னுடைய தனிப்பட்ட நபர்கள் எடுத்த வீடியோ கிடையாது, ஊடக நிருபர்கள் எடுத்த வீடியோக்கள் தான் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு, நான் தனிப்பட்ட முறையில எந்த ரீல்ஸும் எடுக்கல அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்படியே ஊடகங்களின் கேமராக்களோடு இவங்க அந்த பள்ளிக்கு ஆய்வு போயிருக்கும் பொழுது ஒரு வகுப்பறைக்குள்ள நுழையிறாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு மாணவியை எழுப்பி முதல்ல இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. முதல்ல ஒரு குழந்தை கிட்ட உங்க அப்பா என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னு பொது வெளியில கேட்கறது ஒரு அநாகரிகமான விஷயமா தான் இப்ப வரைக்கும் தமிழகத்துல பார்க்கப்படுது. எதனால அப்படின்னா, சாதிய ரீதியாக ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பலரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய தொழிலை, அவங்க பெற்றோர்களின் தொழிலை பொது வெளியில் சொல்வது அவங்களுக்கு சங்கடமான, வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். சோ பொது வெளியில மாணவர்கள் கிட்ட இது போன்ற விஷயங்களை கேட்பது அநாகரிகமான ஒரு செயலா இப்ப வரைக்கும் தமிழகத்துல பார்க்கப்படுற சூழல்ல ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் எடுத்த உடனே அந்த மாணவி கிட்ட வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்க மாணவி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க ஆங்கிலத்துல வேற கேட்டிருக்காங்க. அந்த மாணவி முழிக்கிறத பார்த்து டீச்சரும் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஒரு பேசிக்கான விஷயம் தானே கேட்டேன், இதுவே அந்த மாணவிக்கு தெரியலையே. ஒரு முதல் பெஞ்சில இருக்கக்கூடிய மாணவிக்கு இந்த நிலைமை அப்படின்னா கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவியோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் கீர்த்தனா கேட்ட அந்த ஒரு சில வார்த்தைகள் தான் இப்போ அரசியல் களத்தை அதிர வச்சிருக்கு. எதனாலன்னா, ஒரு சிறுமி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஆங்கில புலமையை இந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் மாணவி கிட்ட கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவங்க வாட்ஸ்அப் ஃபாதர்னு எதற்காக கேட்கணும். அது மட்டும் இல்லாம கடைசி பெஞ்சில படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாமே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக்கும் விதமா, அந்த மாணவியோட கான்பிடென்ட்டை உடைக்கும் விதமா அமைச்சருடைய செயல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படா தாவேக்கா மீது என்ன விஷயம் கிடைக்கும் அதை ஊதி பெருசாக்கி அரசியல் செய்யலாம் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய உலகநிதி அவர்கள் இந்த விஷயம் கிடைச்ச உடனே அவரும் அவர் பக்கத்துக்கு ஒரு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. அந்த கண்டனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சருக்கு தான் முதல்ல கிளாஸ் எடுக்கணும், மாணவர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த சூழ்நிலைகள்ல கேமராக்களை தவிர்க்கணும் அப்படின்னு அமைச்சருக்கு தான் முதல்ல கிளாஸ் எடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறதுதான் நம்மளுடைய வேலை, அதற்கு மாறா அவர்களுடைய தன்னம்பிக்கையை உடைப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு உதயநிதி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து முன்னாள் ஆட்சியில பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்த திரு அன்பில் மகேஷ் அவர்களும் இந்த ஒரு செயலுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தான் நினைப்பதுதான் சரி என பிடிவாதம் பிடிப்பது ஆய்வின் பணி அல்ல, அமைச்சரின் பணியும் அதுவல்ல. மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், ஆசிரியர் பெருமக்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அதை விடுத்து லாஸ்ட் பெஞ்ச் என்று சுட்டிக்காட்டி பேசுபவர்கள் எல்லாம் பள்ளிக்குள் செல்லாதீர்கள், மாணவ செல்வங்களிடம் தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீர்கள் அப்படின்னு
அவரும் ஒரு காட்டமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களும் வந்து அமோனிய கசிவால ஆலைகள்ல வந்து பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது தொழில்துறை அமைச்சர் வந்து அங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணாம அரசு பள்ளியில என்னங்க உங்களுக்கு ஆய்வு அப்படின்னு அவரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆங்கிலம் என்பது ஒரு மொழி தானே தவிர அது அறிவு கிடையாது அப்படின்ற அடிப்படை கூட இந்த அமைச்சருக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சரி, இவங்கெல்லாம் இப்ப கடுமையா இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்கல்ல, இந்த அளவிற்கு அமைச்சர் கீர்த்தனா செய்தது பெரிய குற்றமா அப்படின்னு பார்த்தா இதுல அவர்கள் மீது சில தவறுகளும் இருக்கு. அந்த தவறுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப சுட்டி காட்டணும்னா, ஒரு பள்ளியில ஆய்வுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல கேமராவை வந்து அவங்க கொண்டு போல அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்திருந்தாலும் ஊடகத்தினர் வந்து அந்த இடத்துல மீடியா பிரஸ் வரும்பொழுது ஒரு அமைச்சர் வந்து ஒரு சிறுவருடைய பிரைவசியை பாதிக்கிற விதத்துல இருக்கும். இங்க வந்து நீங்க வீடியோ எடுக்காதீங்க, மற்ற இடங்களை அதாவது அந்த இடத்துல பள்ளியில வந்து சத்துணவு கூடங்கள்ல எவ்வளவு பாதிப்புகள் இருக்குன்னு அவங்க வீடியோ எடுத்திருந்தாங்க. கம்ப்யூட்டர் லேப்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, என்ன கோளாறுகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருக்கலாம். அப்புறம் எங்கெல்லாம் அந்த பள்ளி கட்டிடத்துல ஒழுகல் இருக்கு, எங்க உடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் வீடியோ எடுத்திருக்கலாம். ஆனா ஒரு வகுப்பறைக்குள்ள போகும் பொழுது மாணவர்களுடைய பிரைவசிக்காகவாது இதை வீடியோ எடுக்காதீங்க, இல்ல இதை வந்து வெளியிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க தவிர்த்திருக்கலாம். ஒரு அமைச்சர் சொன்னா எந்த ஊடகத்தினரும் கேட்காம இருக்க மாட்டாங்க. சோ இவங்க அந்த இடத்துல அதை பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இந்த முதல் பெஞ்ச்ல இருக்கவங்களுக்கே இந்த நிலைமைனா கடைசி பெஞ்ச்ல இருக்கவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு அவங்க பேசியது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் தான். கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த எழுந்து நின்று ஆங்கிலத்துல பேச முடியாம திணறிய அந்த மாணவியோட நிலைமை இருக்குல்ல, அது வந்து அவங்க குடும்பத்துல இருக்கவங்க பார்க்கும் பொழுதும் அவங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். சோசியல் மீடியால இவ்வளவு வைரல் ஆகிட்ட பிறகு உலகம் முழுக்க அதை பார்க்கும் பொழுது அந்த மாணவி வளரும் போது அவங்களுக்கும் அது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும்ன்றதுனால இந்த விஷயத்துல அமைச்சர் கீர்த்தனா பண்ணது சில தவறுகள் இருக்கு அப்படின்றத நம்மளும் ஒத்துக்கணும். இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தாவேகா அரசு மீது திமுகவினர் எந்த விதமான விமர்சனத்தை முன்வைத்தாலும் அதற்கு தாவேகாவினர் வந்து உண்மை தன்மை இதுதான், அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல விளக்க காணொலிகள்லாம் போடுவாங்க. ஆனா அமைச்சர் கீர்த்தனா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாவேகாவினரே அமைச்சர் கீர்த்தனாவிற்கு பெரிய அளவுல ஆதரவு தெரிவிக்காம இருக்காங்க. எதற்காக அப்படின்னா அவங்க பண்ண விஷயத்துல தவறு இருக்கு அப்படின்றதுனால தாவேகாவினரே இவங்களுக்கு ஆதரவு அளிக்காம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சி தலைமையில இருந்து இவங்க மீது சில நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதையும் நான் சொல்லல, சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் வந்து பொதுவெளியில பேசும்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் குறித்து அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது இது வந்து தேவையில்லாத ஒன்றுதான், பள்ளிகள்ல இந்த மாதிரியான தேவையில்லாத ஆய்வுகள் மேற்கொள்வது தவறுதான், தலைமையில இருந்தே வந்து அவங்களுக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தொழில்துறையிலே ஆகட்டும் இல்ல பள்ளிகள்ல இது போன்ற கல்லூரிகள்ல இது போன்ற இடங்கள்ல அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க பணியை பாதிக்கும் விதமாக ஆய்வு மேற்கொள்வது இது போன்ற தவறான விஷயங்கள் தான். இந்த தேவையில்லாத விஷயத்த நாங்களும் ஊக்குவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு பின் துறை ரீதியான நடவடிக்கையும் அமைச்சர் கீர்த்தனா மீது எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இவ்வளவு விஷயம் நடக்கும்பொழுது இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அமைச்சர் கீர்த்தனா இன்னும் வாய் திறக்காம இருக்காங்களே, அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொன்னாங்களான்னு கேட்டா அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா அந்த இடத்துல நடந்தது வேற, அதான் இதை சித்தரிக்கிறது வேற, என்ன இந்த அளவுக்கு கேலி கிண்டல் பண்றீங்களே, நானும் ஒரு அரசு பள்ளி மாணவிதான், அரசு பள்ளியில படிச்சு தமிழ் வழி கல்வியில படிச்சுதான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நான் தமிழ் வழியில் படித்திருந்தாலும் நான் வந்து ஒரு மேற்படிப்பு போகும் பொழுதும் இல்ல ஒரு தொழில்துறையில வேலை பார்க்க போகும் பொழுதும் ஆங்கிலத்தில் வந்து பேசுவதற்கு எந்த அளவுக்கு தடுமாற்றம் இருந்தது அப்படின்ற தடுமாற்றம் எல்லாம் எனக்கும் தெரியும். நானும் ஆங்கில புலமையெல்லாம் அதிகம் இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த இவ்வளவு கேலி கிண்டல் பண்றீங்களே, நானும் தமிழ் வழியில படித்து வந்த ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு என் ஆங்கிலத்தை நீங்க கேலி கிண்டல் பண்றீங்களே, நான் சொன்ன விஷயங்களுக்கு அதாவது உங்க மேல உங்க ஆட்சியில இது போன்ற தவறுகள் இருக்கு அப்படின்னு நான் சுட்டி காட்டியிருந்தேன். அந்த பள்ளி கட்டடங்கள்ல இருக்கக்கூடிய இடிபாடுகள் ஆகட்டும், கணினி லேப்ல வந்து கணினி ஆசிரியரே இல்லாதது, உடற்கல்வி ஆசிரியர் இல்லாததுன்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை ஆய்வு மேற்கொண்டு அதுல இருந்த குறைபாடுகள் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல, அதற்கு உங்கள் தரப்பு பதில் என்னவா இருக்கு? இதற்கெல்லாம் பதில் அளிக்காம விளக்கம் அளிக்காம என்னை கேலி கிண்டல் செய்யறதுலயே நீங்க குறியா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியை நோக்கி அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் சில கேள்விகளை அடுக்கியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை அமைச்சர் கீர்த்தனா செய்த தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய திமுக அரசாகட்டும்
மற்ற எதிர்க்கட்சியினர் ஆகட்டும், திமுக ஆட்சியில ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இந்த அளவுக்கு ஒரு குறைபாடோட இருந்திருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு எல்லாரும் மறந்துடுறாங்க. அதுவும் இல்லாம இந்த ஒரு விஷயம் அமைச்சர் கீர்த்தனாவுடைய விஷயம் இவ்வளவு பெரிதாக்கப்பட்டதுல அந்த அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் பெரிய அளவுல மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். சோ இந்த விஷயத்துல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகள் என்னென்ன, திமுக இதை வைத்து செய்யக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது குறித்த பல விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துகிட்டேன். இதே போல பல தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.